வணக்கம். நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை நன்னாரி. நன்னாரியோட தாவரவியல் பெயர் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். இதுக்கு அங்காரமூலி, பாதாளமூலி, கிருஷ்ணவள்ளி, பால்கொடின்னு வேறு பெயர்கள் இருக்கு. நன்னாரியில நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிற பாகம் அதோட வேர் தான். அதனோட வேர் வெளிப்புறமா கருநிறமாகவும் உட்புறமா வெண்ணிறமாகவும் ஒரு நல்ல மணமுடையதாகவும் இருக்கும். இந்த நன்னாரி வேர் உடல் சூட்டை குறைச்சு குளிர்ச்சி உண்டாக்குற தன்மை இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் இந்த நன்னாரி வேரை தண்ணியில ஊற வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க. நாளடைவில் இதுல சுவையுற்றதற்காக வெள்ளப்பாகு ஆட் பண்ணி நன்னாரி சிறப்பா பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த நன்னாரி சிரப் கோடை காலத்துல உண்டாகிற தாகத்தையும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. நன்னாரி வேர் பொடியை தேன்ல குழைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது காமாலை நோய்க்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கு. கோடை காலத்துல வியர்வை அதிகமா உண்டாகி அதனால டீஹைட்ரேஷன்னால மலச்சிக்கல் ஒரு சிலருக்கு வரும். அந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கும் நன்னாரி வேர் ஒரு நல்ல தீர்வா இருக்குது. கோடை காலத்துல ஏற்படுற சிறுநீர் பாதையில ஏற்படுற தொற்று மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுற எரிச்சல் இவற்றுக்கு நன்னாரி வேற நம்ம உள்பிரயோகமா பயன்படுத்தி வரலாம். தோல்ல ஏற்படுற தடிப்பு மற்றும் அலர்ச்சி போன்றவற்றுக்கு இந்த நன்னாரி வேரை நம்ம வெளிப்பிரயோகமா பயன்படுத்தி வந்தோம்னா நல்லது. சித்த மருத்துவத்துல நன்னாரி வேர் பொடியா நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். இதை தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி வாங்கி நம்ம பயன்படுத்தி பயன்பெறலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.